Wales Film International Limited, டாக்டர் ஐசரி கே கணேஷ் அவர்கள் வழங்கும் கௌதம் வாசுதேவ் மேனனின் இயக்கத்தில் இசை புயல் ஆஸ்கர் நாயகன் A.R. ரமானின் இசையமைப்பில் ஆத்மன் S.T.R. நடிக்கும் வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய ஆடியோ லான்ச் அண்ட் பிரம்மாண்டமான ட்ரெய்லர் லான்ச்சுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். Title sponsor, Bashim Constructions, improving lifestyles, enhancing lives. Lalita Jewelry, gold jewelry at manufacturing price. Powered by India's number one dealer, Vasant & Co. Tamil உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Co-sponsors, Pillais Masala, third largest masala manufacturers in Tamil Nadu, digital content powerhouse, WAM India, Bigos electric scooter, special partner, Lloyd, a prestigious brand owned by Havells, a leading electrical company in India, Parota partner, Junior Kupanna, FMCG partner, Iska Pose Meat Market, recreation partner, Fundera Parks, Yelagiri Hills, salon partner, YOLO Salon for him and her by Maha, health partner, Kaveri Hospital, health drinks partner, Ruby, food partner, Inti Bojanam, authentic Telugu flavors, snack partner, Office Chai, Gifting partner, Vishal Naturals, Creative Glass Studio. Theatre campaign partner, Urban Publicity. Short videos partner, Joe's. Ticketing partner, Ticket New. Radio partner, Radio City. Entertainment partner, Paytm Movie Tickets. Multiplex partner, AGS Cinema. Streaming partner, Amazon Prime Video. Music Bam Think Music. Mall partner, Phoenix Market City, Chennai. Streaming partner, Spotify. Promotion partner, Eden. Wardrobe partner, Seven Creation. Metaverse partner, Rapogen. event has been marketed by Dream Solutions Creative Events Marketing, and the audio launch event is conceptualized by Concept Note. கலையும் கல்வியும் இவரோட ரெண்டு கண்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கல்வி நிறுவனத்துக்கு நடுவில் கலையை இவ்வளோ பெருசாக கொண்டாடுறதுக்கு இவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச சினிமா மேலே தீராத காதல் கொண்டவர் அப்படின்னு தான் ஒவ்வொரு இடத்துல நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவ்வளோ நேசிக்கிறார் ஒவ்வொரு படைப்பையும். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டலோட டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் சார்பாக ஒரு பெரிய கைத்தட்டலோட ப்ரொடியூசர். விஜய், ஒரு சில டைரக்டர்ஸ் எடுக்கிற படங்கள் நமக்கு பார்க்க பிடிக்கும், ஓகேயா? ஆனா இவருடைய படங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் இந்த டைரக்டரையே நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்பா. ஒன் ஆஃப் தி ஸ்டைலிஷ் மோஸ்ட் பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே இவருடைய பேரு தான் சொல்லுவாங்க. VTK படத்தினுடைய டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததா ஒரு ரொம்ப ஸ்வீட்டான கியூட்டான பர்சனை நம்ம வந்து வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் தி வெரி பிரிட்டி சித்தி இதானி. கேப்டன் ஆஃப் தி ஷிப் டைரக்டர் மேடை கூப்பிடுற நேரம் இது. பெரிய கைத்தட்டலோட கூப்பிடலாமா? புரிய ஹேண்ட்ஸ் டுகெதர். லெட்ஸ் வெல்கம் கௌதம் வாசுதேவ் மேனன் சார் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். வெரி ஹாப்பி டு பி ஹியர். நதிகளிலே நீராடும் சூரியன் தான் அது ஸ்டார்ட் பண்ணோம். அதில் ஒரு 3 months கிட்டத்தட்ட ஒரு ஜேர்னி இருந்தது. இன்ஃபேக்ட் ரஹ்மான் சார் அந்த படத்துக்கு ஒரு 3 songs வேறு கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்டேஜில் தான் ஜெயமோகன் சாரை நான் மீட் பண்ணேன். ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் ஒரு லோ லைன் கேங்ஸ்டர் ஃபில்ம் ஒன்று பண்ணும் சார் அடுத்ததுன்ற மாதிரி நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அவர் எனக்கு ஒரு ஐடியா ஒன்று சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு 10 days கழித்து அது ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டாகவே எனக்கு வந்து ஒரு புக்கு மாதிரி எழுதி கொடுத்தாரு. அண்ட் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இது வந்து ஒரு புது ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு படம், நீங்கள் அடுத்தது பண்ணுங்க. இல்லை சார் நான் இதே பண்ணுறேன், இப்போவே பண்ணுறேன். இல்லை உங்கள் படத்தில் சிம்பு தானே ஹீரோ அப்படின்னு கேட்டார். சிம்பு வச்சு நான் பண்ணுறேன், அவர் புது ஹீரோ மாதிரி வருவார், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரை கன்வின்ஸ் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஒன்று வந்து ப்ரொடியூசர் ஐஸ்ரீ கணேஷ் சார். ஏன்னா அவர் ஒரு 3 months என் கூட அந்த நதிகளில் நீராடும் சூரியனில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் இல்லை சார், இப்போ வேற ஒரு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு 2 hours நரேட் பண்ணேன். உங்களுக்கு எது சார் வேணும் அப்படின்னு கேட்டார். நான் இதுதான் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், எனக்கு இது ஒரு புது டைமென்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 minutes கூட அவர் யோசிக்கல, கோ ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சிம்பு மீட் பண்ணேன்.
பிரதர் ஒரு நரேஷன் கேட்டு அவுட்ட ஒரு 2 hours நரேட் பண்ணேன். எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், நான் வேறு மாதிரி வரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார்கிட்ட ஏற்கனவே 3 சாங் ரெக்கார்ட் பண்ணதுனால அவர்கிட்ட பேசி இந்த கதை வேறு கதையாக மாறி இருக்கு சார், ஆனால் நம்ம உங்கள் டைம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், அந்த சாங்ஸே நான் வேறு லிரிக்ஸ் வச்சு நான் இதே படத்துக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது அப்படியே இருக்கட்டும், I'll give you fresh songs for this அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே வந்து அந்த சப்போர்ட்டும் அன்றைக்கி அவங்க கோ ஹெட் கொடுக்கலன்னா இன்றைக்கி இந்த படம் இங்கே நான் மேடையில் நின்றுருக்க மாட்டேன், வேறொரு படமாக இருந்திருக்கும். பட் இது வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபில்மான்றதுனால ஐ தாட் ஐ மஸ்ட் சே தட். ரைட், ஒரு ஜிவிஎம் படத்தில் வந்து ஒரு சில ஜானர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரம் 2001 to 2022. இந்த படத்தில் எந்த மாதிரியான ஒரு ஜானர், எந்த மாதிரியான ஒரு கதையில் வித்தியாசத்தை கொண்டு வரீங்க? ஒரு உண்மையான மனுஷனோட ஒரு கதை. இதில் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. பட் இது ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு 2.5 hours இல்லை 3 hours வந்து படம் பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு வந்து இந்த படத்தில் முடிவில்லை, இது தொடரும். தட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வெல் த பீப்புள் அக்செப்ட் இட். ஜெயமோகன் சாரோட ஸ்டோரி, அவர் படம் பார்த்துட்டு ஒரு டைரக்டர் வந்து அவருடைய ஜோனை தாண்டி வேற ஒரு ஜோனுக்குள்ள ஒரு படத்தை நல்லா பண்ணிட்டாருன்னா அப்போதான் அவர் வந்து டைரக்டர்னு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், கௌதம் அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அவர் எனக்கு சொன்னது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்தது. ஐ திங்க் we've done a good job on this film. Yeah. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நார்மலாக நியூஸ்லலாம் சொல்லுவாங்க ஒரு புயல் மையம் கொண்டிருக்கு, அந்த புயல் வந்து 2 நாளில் வலுவிழந்துடும் அப்படின்வாங்க. ஆனால் அந்த புயல் வந்து மையம் கொண்டதுலேருந்து பவர் ×2 ×3 மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு புயல், உலகம் ஃபுல்லாக தமிழுக்கு பெருமை சேர்க்குற ஒரு புயல், தமிழனின் பெருமையை உலகரங்கு மேடைகளில் சொன்ன ஒரு புயல். நான் பார்த்துட்டே இருந்தேன், புயல் எல்லா சைடும் போதே, புயல் நம்ம சைடு அடிச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குமே, எப்பயாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு பார்த்தேன். நமக்காக அமெரிக்காலேருந்து மீனம்பாக்கம் வரைக்கும் ஃப்ளைட்டில், அங்கேருந்து பல்லாவரத்துக்கு சாப்பரில் வந்து புயல் நமக்காக இப்போ என்ட்ரி கொடுக்க தயாராக காத்துட்டு இருக்காரு. உங்களுடைய பலத்த கரகோஷங்களுடன் லெட்ஸ் வெல்கம் நம்மளுடைய தமிழ் புயல் A.R. ரஹ்மான். மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம், மனசுல சலனம் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன, நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன புள்ள. அதுபோல போத உண்டாயெல்லாம், அதுபோல போத உண்டாயெல்லாம், அதுபோல போத உண்டாயெல்லாம் மறக்குமா நெஞ்சம், மறக்குமா நெஞ்சம், மனசுல சலனம் மறக்குமா நெஞ்சம், மனசுல சலனம் என் நெஞ்சுக்குள்ள, என் நெஞ்சுக்குள்ள, என் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன ஆகும், நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன ஆகும்.
என் நெஞ்சுக்குள்ள நச்சரிக்கும் பட்டாம்பூச்சி. கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் லலிதா ஜுவல்லர்ஸ் வழங்கும் வெந்து தணிந்தது காடு. முன்னாடி ஜிஎம் சார் வந்து பேசுறப்ப சொன்னாங்க 3 டியூன் கொடுத்தாங்க, நான் அதே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னா வேணாம் ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டிங் பற்றி சொல்லுங்க சார். நீங்க ஜிஎம் சார். அவர் இசை காதலன், எதை கொடுத்தாலும் எடுத்துப்பார். நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் போட்டுக்கிறேன், இல்லை இன்னும் பெட்டராக வரும், இல்லை இது நல்லா இருக்குன்னு வரும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ட்ரஸ்ட்னு சொன்னால அந்த நம்பிக்கை வந்து இன்னும் ஜாஸ்தி நம்மளை உழைக்கிறது. வேறு படம் ஆரம்பிச்சார் முதல்ல, அதுக்கு ஒரு டியூன் இருந்தது. அது சொன்னால் இது யூஸ் பண்ண வேணாம், இந்த புது படத்துக்கு அது மேட்ச் ஆகுது. இல்லை அது நான் யூஸ் பண்ணுறேன், இல்லை வேணாம் புதுசாக தரேன். ஸோ இதில் கொடுத்த ஆல்மோஸ்ட் 5 டியூனில் 4 டியூன் எடுத்துருக்கேன் சார். இப்போ நீங்கள் இருக்க இந்த ஒரு நேரத்தில் உங்களை பற்றி நாங்கள் எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பட் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒருத்தர் உங்க கூட ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் சார். நம்ம படத்தினுடைய இயக்குனர் ஜிவிஎம் சார் உங்க கூட இந்த மேடையில் இணைய போகிறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த மேஜிக்கல் காம்போக்கு. And Rahman sir க்கு டைம் தெரியாது. Like 2:30 I'll get a call. Thamare will be on a conference call. 2:30 எப்போ ஆச்சு? We've got it on records. I've recorded that and I loved that. அன்னைக்கு தான் மறக்குமா நெஞ்சம் பிறந்துச்சு ஆக்சுவலாக 2:30 in the night. And I loved every moment of it. ரமான் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நீங்கள் எப்போதுமே பல மேடைகளில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் வந்து 2 ரீசனுக்காக அக்செப்ட் பண்ணிப்பீங்க. எதர் அந்த ஸ்டோரி உங்களை வந்து கவரணும், அல்லது அந்த பர்சன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். இந்த ப்ராஜெக்டை எந்த ரீசனுக்காக அக்செப்ட் பண்ணீங்க? ஒரு ட்ரஸ்ட் தான். ஒரு இந்த கப்பலை ஒழுங்காக போய் கரை சேர்த்துருவாருன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ பர்சனுக்கு தான் அக்செப்ட் பண்ணீங்க? ஆமாம். அப்புறம் சிம்பு ஆஃப்கோர்ஸ். இந்த ஒரு நேரத்தில் டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அவர்களை மேடை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறேன் சார். டு ஃபெலிசிடேட். ஸோ அந்த ஒரு நேரத்தில் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம் ஃபார் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார். என்னோட இணைந்து ஃபெலிசிடேட் செய்வதற்காக லைட் கால் அவர் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் அஸ்வின் சார் ஆன் ஸ்டேஜ். அழகான மொமெண்டோவை கிரியேட் பண்ணி டிசைன் பண்ணது கிரியேட்டிவ் கிளாஸ் ஸ்டுடியோ, இந்தியன் டிசைன் கம்பெனி. அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். சில பேரை கொஞ்ச நாள் பார்க்கலன்னா அவங்கள பத்தி மறந்துடுவோம். ஆனா இவரை மட்டும் கொஞ்ச நாள் பார்க்கலன்னா கூட அதை பத்தி ரொம்ப நாள் யோசிப்போம். The moment that you've all been waiting for. மாடுலேஷன்ல இவர் ஒரு மெஜிஷியன், பாட சொன்னா இவர் மியூசிஷியன், வேலன் வந்துட்டா வல்லவன், பெண்களுக்கு மன்மதன், அன்பா இருக்கிறவங்க அத்தனை பேருடைய சூப்பர் ஃப்ரெண்டு, எப்போதுமே இவர் தாயா ட்ரெண்ட், ஆலினால் அழகு ராஜா. இவருடைய பேர்லயே மொத்தமா இருக்கே STR, சிங்கிள் டேக் ராஜா. மறக்குமா மனசுல மறக்குமா நெஞ்சம் மனசுல ஆத்மன் சிலம்பரசன் அவர்கள் ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம். வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய கதாநாயகன் ஆத்மன் STR அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த ஒரு மோமெண்ட்டுக்காக தான் நம்ம எல்லாருமே, ஆயிரக்கணக்கான மக்கள், நீங்க எல்லாருமே ஒன்னா கூடி இருக்கீங்க. சோ இவ்வளவு நேரம் சேவ் பண்ணத எனர்ஜியோட சவுண்ட் இப்போதான் நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம். Make some noise for ஆத்மன் சிலம்பரசன் அவர்கள். தொடங்கும்
ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் லுக்கில் வந்திருக்கீங்க. ஆனால் செம்ம ஸ்மார்ட்டாக இருக்கீங்க எஸ்டிஆர். வெல்கம் டு தி ஷோ. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடல். பாட்டினுடைய பேரு மல்லிப்பூ. ஆஹா, இந்த மேன்மையான மெலிஃப்ளூயஸான பாடலை பாடுவதற்கு we've got none other than the beautifully singer Madhushri, ladies and gentlemen. ஹே மல்லே பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 தலை பாம்பா வந்து முத்து தர போற. தினம் சொப்பனத்தில் மட்டும்தான் ஒன்னு நான் சந்திச்சேன். ஹே எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, 10 மட பாய வந்து சொக்கி விழ போற. வாசல பாக்கறே கோலத்து காணோம், வாழையே சின்ன தண்ணி காணோம். தோழி தேடி போனே காணாத தூரம், போட்டி காடி நெஞ்சில் தாழாத பாரம். காத்திருந்து கண்ணு போத்திரும், நீரமாகும் கண்ணோரம் கப்பலாடும். ஏ மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற. தூரமா போனதே துக்கமா மாறும், பக்கமா வாழ்வதே போதும்னு தோணும். ஊரடங்கும் நேரம் ஆராசனை நேரம், கோழி கூவும் போதும் தூங்காம வேகும். அங்கனையும் இங்கு நானும் என்ன வாழ்க்கையோ, போதும் போதும் சொல்லாம வந்து சேரும். என் மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுதே, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுதே. மச்சான் எப்போ வர போற, மச்சான் எப்போ வர போற, உத்தரத்தை பார்த்தே நான் முக்கி விட போறேன். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் இப்ப மேடைக்கு வர போறாரு. எஸ் எஸ் எஸ். பூமியுடைய கிராவிட்டி எல்லாம் எனக்கு எங்க இருக்குன்னு தெரியாது, ஆனா சினிமாவுடைய கிராவிட்டி இங்க தான் இருக்கு. உலக அளவில் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணி ஒன்று பண்றோம் அப்படின்னா கண்டிப்பா சினிமாவே தன்னோட உலகமாக நினைச்சிட்டு இருக்க உலக நாயகன் அவர்கள் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. Put your hands together for The one and only உலக சினிமாவின் நாயகன், உலக நாயகன் கமல் ஹாசன் அவர்கள். வணக்கம் கமல் சார், வெல்கம் டு தி ஷோ. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு that you could be here with us. இந்த மோமெண்ட்டை, இந்த நிகழ்ச்சியை இன்னும் ஸ்பெஷல் ஆக்கி கொடுத்திருக்கீங்க with your arrival. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அடுத்ததா ஒரு சூப்பரான பாடலை பாடுவதற்கு let's welcome the beautiful Shreya Ghoshal along with Shartak and Kalyani. நினைச்சது மனசு மயங்குதே, மனசு மயங்கிதான் முத்தம் கேட்டதே.
முத்தம் கேட்டதும் முகம் சிவந்தது, முகம் சிவந்ததும் இதயம் திறந்தது, இதயம் திறந்ததும் ஆசை நுழைந்ததே, ஆசை நுழைந்ததும் தூரம் குறைந்ததே. உன்னை நினைச்சதும் மனசு மயங்குதே, மனசு மயங்கிதான் முத்தம் கேட்டதே. தூரம் குறைந்ததும் பேச தோணதே, பேச பேசத்தான் இன்னும் பிடிக்குதே, பிடிக்கும் என்றுதான் நடிக்க தோணுதே, நடிக்கும் போதிலே சிரிப்பு வந்ததே, சிரிப்பு வந்ததும் நெருக்கமாகுது, நெருங்கி பார்க்கையில் நேசம் புரியுது, நேசங்களால் கைகள் இணைந்ததே, கை சேர்ந்துதான் கவலை மறந்ததே, தோள் சாயவும் தொலைந்து போகவும் கடைசியாக ஓரிடம் கிடைத்ததே. உன்னை நினைச்சதும் மனசு மயங்குது, மனசு மயங்கிதான் முத்தம் கேட்டது. கண்டிப்பா சொல்லணும், இவருக்கு நண்பர்கள் துணை இருக்கு, இவரோட உழைப்பு துணை இருக்கு, பெற்றோர்களோட ஆசீர்வாதம் இருக்கு, எல்லாம் இருக்கு. காரணம் அவரோட குட் ஹார்ட் மட்டும்தான். எத்தனையோ பேருக்கு படிப்பிற்கும் மற்ற பல விஷயத்துக்கும் உதவி இருக்கீங்க. அதனாலதான் என்னைக்கும் கடவுளோட துணை உங்களுக்கு இருக்கு அப்படின்னு தான் நாங்க இந்த இடத்துல நினைக்கிறோம். புரிய ஹேண்ட்ஸ் டுகெதர், லெட்ஸ் வெல்கம் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் சார் ஆன் ஸ்டேஜ். ஒரு மிகப்பெரிய கைத்தறல் ப்ரொடியூசர் ஆஃப் வெள்ளு தனி காடு. அனைவருக்கும் வணக்கம். பத்மஸ்ரீ, பத்மபூஷன், உலக நாயகன் டாக்டர் கமலஹாசன் சார் இங்கே வந்திருக்கிறாரு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். சார் வந்து கலைத்துறையில் எனக்கு அப்பாவாகவும் அண்ணனாகவும் என்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறாருன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தினுடைய நாயகன் என்னுடைய அருமை தம்பி சிம்பு. இந்த படத்துக்காகவே கிட்டத்தட்ட 23 கிலோ குறைச்சி இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்காரு. நான் இந்த படத்தை பற்றி சொன்னால் தயாரிப்பாளர் இதை சொல்கிறாங்க அப்படின்னு இருக்கோம். நீங்கள் செப்டம்பர் 15ஆம் தேதி ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போய் பார்த்துட்டு உங்கள் முடிவை நீங்கள் சொல்லலாம். நன்றி தம்பி, ரொம்ப சந்தோஷம் உங்களோட வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் இந்த படத்தை எடுத்ததில். அது மட்டும் இல்லாமல் அடுத்த படமும் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் தான். கொரோனா குமார் எடுக்க போகுது, அதுலேயும் தம்பி தான் நடிக்கிறாரு. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலை பொறுத்த வரைக்கும் தெலுங்கு சினிமா, கன்னட சினிமா, மலையாளம் இவங்க தான் பேன் இண்டியாவுக்கு போயிட்டு இருக்காங்க. ஏன் தமிழ் சினிமா பேன் இண்டியா லெவலில் போகக்கூடாது? பேன் இண்டியா மட்டும் இல்லை, ஒரு நல்ல கண்டென்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுல வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ரொம்ப கதைகளாகட்டும் நல்ல படமாக அமையணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய அருமை நண்பர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் இந்த படத்தை மிகவும் அழகாகவும் அற்புதமாகவும் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படத்தில் எல்லா சாங்கும் ஹிட் சாங் தான். அதை போட்டு கொடுத்தவர் சொல்லவே வேணாம், இங்கே லைவ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார் அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அழைப்புக்கு ஏற்று வருகை தந்த அனைத்து கலைஞர்களுக்கும், என்னுடைய அன்பு உயிர் மாணவர்களுக்கும், சிம்புவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததா ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பர்சனை தான் நம்ம வந்து மேடைக்கு கூப்பிட போறோம். இவருடைய ரத்தத்திலேயே இசை ஊறி இருக்கு. ஏங்க, அவர் ரத்தத்துல இசை ஊறி இருக்கு நீங்க சொல்றீங்க, நாங்க என்ன சொல்றோம், எங்க ரத்தத்திலேயே அவரோட இசை இருக்கு. எல்லாருடைய ஃபேவரட் ஒன் அண்ட் ஒன்லி, லெட்ஸ் வெல்கம் தி சூப்பர் சானிக் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். We'll be right back.
நம்ம எல்லாருமே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச். நம்ம வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் உலக நாயகன் அவர்கள் பண்ணி வைக்கிறாங்கன்னா இதை விட ஒரு சந்தோஷமான மொமெண்ட் எதுவுமே கிடையாது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனலோட பெருமையான மொமெண்ட் அப்படின்னு தான் சொன்னோம். ட்ரெய்லர் இதோ உங்களுக்காக. சில சமயம் உண்மையை சொல்றது கதை சொல்றதை விட கஷ்டம். இது ஒரு உண்மையான மனுஷனோட வாழ்க்கை, a life. உச்சிக்கு போக போக தனிமை, ஆள் இல்லாத மலை சிகரத்துல தன்னந்தனியா நின்று இருக்கிற மாதிரி. ஜெசிக்கு பரோட்டா கடை இதானே? ஆமா, ஆனா யாரா இருந்தாலும் காசு கொடுத்தாதான் தீனி. ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் தீயில எரிஞ்சு எரிஞ்சு அங்க வந்து சேர வேண்டியிருக்கு. மனுஷனுங்களை அடிச்சுட்டு போற காத்து ஏதுன்னு யாராலையும் சொல்ல முடியறதில்ல. எல்லாரும் பறந்துட்டு இருக்காங்க. and kill or die. அண்ணே, எல்லாரையும் கொன்னுருவேன். கொன்னிருக்கியா? என்னால கொல்லவே முடியாது. எனக்கு அடுத்தது நீதான் தலைவர்னு சொன்னா என்ன கொல்லுவியா? எல்லா தொழிலும் அதுதான், kill or be killed. It's a mad dance. இங்க கிளம்புறதுக்கும் போய் சேர்றதுக்கும் சம்பந்தமே இல்லை. அதுக்கு பேர் தான் விதியா. இங்க இருந்து போக முடியுமா? ஒவ்வொருத்தரும் தப்பியோட தான் முயற்சி பண்றாங்க. எப்படியாவது எங்கேயாவது போயிடணும்னு துடிக்கிறாங்க. ஆனா தப்ப முயற்சி பண்ணா இன்னும் ஆழமா மாட்டிக்கிறாங்க. சரியா சொல்ல போனா நீ அவருக்கு பாதுகாப்பு கிடையாது, அவர் தான் உனக்கு பாதுகாப்பு. இதுல கதையே கிடையாது. என்ன அது வாழ்க்கை, அர்த்தம் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்ல. ஆனா இவனை பொறுத்த வரைக்கும் இது வெறும் விளையாட்டு, வேற ஒண்ணும் இல்லை. இங்க இருந்து யாரும் போக முடியாதானே? இங்க பாரு, நீ இங்க எந்த பெரிய விஷயத்துல ஈடுபடலன்னு வையே, உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு வையே, தப்பிச்சு போனா ஒருவேளை விட்டுருவாங்க. திக்கத்தவங்க கூட தெய்வம் இருக்கும். தெய்வம் உங்களுக்கு முடிவுக்கு இல்லை, தொடரும். வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய எக்ஸ்க்ளூசிவ் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுப்பா? STRக்காக ஒரு பெரிய பெரிய கைத்தட்டு. We can see the kind of hard work and dedication that you've put into this film. இந்த ஒரு சந்தோஷத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தர் கூட போறோம். Let's welcome Yuvan Shankar Raja on stage. ஸோ இன்னைக்கு சொல்லுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச அத்தனை பேரும் இருக்காங்க. STR சார் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தெரியும். ஸோ உங்க ரெண்டு பேரோட ஃபேன்ஸ் இங்க இருக்காங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல, அவர் ஒரு ஃபோன்ல வந்து நீங்க வந்துடணும் அப்படின்ட்டாரு, நான் வந்துட்டேன். அவ்வளோதான். எங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் அவ்வளோ இது ஓப்பன். அண்ட் ஆப்வியஸ்லி ஐ எம் அ ஃபேன் ஆஃப் இவங்க காம்போ. இதுக்கு முன்னாடி வந்த எல்லா படமும் ஐ எம் லைக் a fan of that, and I'm also waiting for this film. As a friend-ஆ யுவன் சாரோட ஆல்பம்ல இருந்து ஒரு பாட்டு STR சாருக்கு டெடிகேட் பண்ணோம் அப்படின்னா எந்த பாட்டு சார்? நலந்தானா அப்படியே ஒரு நலந்தானா உடலும் உள்ளமோ நலந்தானா. சார் இது டெடிகேஷன் சார். இப்போ நீங்க கம்போஸ் பண்ண பாட்டுல நாங்க அடிக்கடி கேட்போம்ல சார், நீங்க வாலி போல பாட்டு எனக்கு தெரியலையே, உன்னை பத்தி பாடாம தான் இருக்க முடியலையே, என்ன நானே திட்டி திட்டி பார்த்த மனசு திரும்பவில்லை, என் மனசு உன்னை விட்டு மாறவில்லை. ட்ரூ இன்ஸ்பிரேஷன் நீங்க அத்தனை பேருமே. நீங்க STR சாரை பத்தி சொன்னதுக்கு பெரிய பெரிய நன்றிகள். தேங்க்யூ சார். Thank you so much. Thank you. பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் லலிதா ஜுவல்லர்ஸ் வருஷமா என்ட்ரி கொடுக்கும் போதே லிட்டில் சூப்பர் ஸ்டாரா என்ட்ரி கொடுத்து கலைத்துறை மேல நீங்காத காதல் கொண்டிருந்த ஒரே காரணத்தினால ஆத்மார்த்தமான ரசிகர்களை சம்பாதிச்ச ஒரே ஒருத்தர் ஆத்மன் சிலம்பரசன். வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய கதாநாயகன் ஆத்மன், the one, the only STR. இறைவனுக்கு வணக்கம். தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம்.
இங்கே கூடியுள்ள பெரியோர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் நான் இங்கே நிற்க காரணமாக இருக்கக்கூடிய என் ரத்தமான ரசிகர்களுக்கு வணக்கம். முதல்ல உலகநாயகன் கமலஹாசன் சார் விண்ணை தாண்டி வருவாயாவோட ஆடியோ லான்ச்சுக்கு சார் வந்திருந்தாரு. அதே மாதிரி இப்போ வந்திருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சாரோட ஆடியோ லான்ச் வேட்டையாடு விளையாடு, நான் அந்த ஆடியோ லான்ச்சுக்கும் போயிருந்தேன், அதுக்கப்புறம் விக்ரம்க்கும் போயிருந்தேன். 2 படமும் சூப்பர் ஹிட்டு சார். இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா திருப்பி நீங்கள் எல்லாவட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். இந்த படம் வெந்து தணிந்தது காடு படத்தோட ப்ரொடியூசர் ஐஸ்வரி சாரை பற்றி, அவரை பற்றி நான் சொல்லணுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வேல்ஸ்ன்னு சொல்லி அந்த பேர் வரும்போது அதில் பார்த்தீங்கன்னா ஐஸ்வரி வேலன் அங்கிள் அவரோட அப்பாவை தான் அவர் எல்லா இடத்துலையுமே போட்டிருப்பாரு. அதுலேருந்தே உங்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு. இந்த இடத்துல நான் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். மெயினாக அப்பா நான் உடம்பு சரியில்லாமல் யூஎஸ்க்கு இப்போது போனப்போ முழுசாக அந்த யூஎஸ் ட்ரிப்புக்கு நான் அவரை கூட்டிகிட்டு போனதுக்கு முழு காரணம் ஐஸ்வரி அங்கிள் தான். ஸோ அதை நான் என்றைக்குமே என் லைஃப்பில் மறக்க மாட்டேன். என்னை எப்படி எங்கள் அப்பா நான் ஃபஸ்ட்டு படம் நடிக்கும்போது காதல் அழிவதில்லையில் என்னை பார்த்துக்கிட்டாரோ அந்த மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ஒரு ஃபாதர் மாதிரி என்னை பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றிண்ணே, மறக்கவே மாட்டேன்னு. அண்ட் கௌதம் நானும் விண்ணை தாண்டி வருவாயா, அதுக்கப்புறம் அச்சம் என்பது மடமேடா, இது 3rd டைம் கௌதம் நானும் ஒர்க் பண்ணுறது. அவர் மற்ற படம் மாதிரி இல்லாமல் இந்த படத்துக்கு உண்மையிலே ஒரு மெனக்கெட்டு இருக்காரு. சம்திங் புதுசாக மக்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் இன்னைக்கு ஷோட கதாநாயகன் ஏஆர் ரஹ்மான் சார். சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக நான் அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ அப்பாவுக்கு ரஹ்மான் சார் மியூசிக் பண்ணும்போது அப்போ போய் அவர் மடியில் உட்காந்துக்கிட்டு அவர் கீபோர்டெல்லாம் உடைச்சிருவேன். ஸோ அப்போலேருந்து அவரை ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் நினச்சேன் வளர்ந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக போட மாட்டாரோ மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவர் என்னுடைய ஒரு காட்ஃபாதர் மாதிரி எனக்கு அவர். ஸோ இஸ் ஆல்வேஸ் பின் தேர் ஃபார் மீ. அண்ட் இந்த படத்தில் ஃபென்டாஸ்டிக்கான சாங்ஸ் கொடுத்துருக்காரு. என்னுடைய ஃபேவரட் சாங் அந்த மல்லிப்பூ, அந்த சாங் ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், தேட்டரில் என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் கண்டினியூஸ்லி ஷோயிங் யுவர் லவ் அண்ட் பீயிங் தேர் ஃபார் மீ. ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் ரெட் ஜெயின்ஸ் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறாங்க. உதயன் நான் இங்கே வர முடியல, பட் அவருக்கு நான் இங்கே இந்த இடத்துல ஒரு நன்றியை நான் சொல்லி ஆகணும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா ஃபார் ரெட் ஜெயின்ஸ். இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. வெந்து தணிந்தது காடு இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஏதாவது வித்தியாசமாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஜெயமோகன் சாரோட அந்த கதை வந்தது. அப்போ திடீர்னு அவர் என்ன சொல்லிட்டாரு, சார் நீங்கள் 19 வயசு பையனாக வரணும் இதில் அப்படின்னு. 19 வயசு பையனா தெரியாமல் நம்மளே வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டோம் போல் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. பட் பை காட்ஸ் பிளெஸிங் நான் வெயிட்லாம் குறைச்சி கரெக்டாக அந்த ரோலுக்கு செட் ஆகி அந்த படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலை. ஏன்னா படம் பண்ண வேண்டியது தான் நம்ம வேலை. படம் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு பேச வேண்டியது அவங்களுடைய வேலை. ஸோ செப்டம்பர் 15th தியேட்டரில் உங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கிளைமேக்ஸில் உங்களுக்காக ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாரும் அதை என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த ஆடியோ லான்ச் வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்கே போனாலும் இப்போ ஷூட்டிங் போயிருந்தேன், அங்கே எல்லாருமே சார் ஆடியோ லான்ச் ஸ்பீச் என்ன சார், ஆடியோ லான்ச் ஸ்பீச்சில் என்ன சார் சொல்ல போகிறீங்க, இன்னத்துக்கு இதை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க, இதாக பேசுவேன் சார். இல்லை சார், போன வாட்டி நீங்கள் மாநாடப்போ நீங்கள் அழுதுட்டீங்க, ஸோ இந்த வாட்டி நீங்கள் அழுதுட்டீங்கன்னா ஒரு சென்டிமெண்ட்டாக படம் ஹிட் ஆகிடும்ல. இப்போதான் அந்த அழுகையை இவங்க எல்லாம் அந்த கண்ணீரை தொடச்சி விட்டு நான் சந்தோஷமாக இங்கே நிற்கிறேன். எப்பவுமே சொல்லுவாங்க சிம்புக்கு நிறைய ஆட்டிடியூட் ஜாஸ்தின்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய ஆட்டிடியூட் இப்போ கிராட்டிடியூட் தான். கிராட்டிடியூட் இஸ் மை நியூ ஆட்டிடியூட். என்னுடைய ஃபேன்ஸ் அவங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் இவ்வளோ பெருசாக நடக்குது, இவ்வளோ பிரம்மாண்டமாக நடக்குது. இதுக்கு எல்லாமே இல்லை எனக்கு நான் சந்தோஷப்படுறத விட நான் அவங்களுக்காக தான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா அவங்க தான் இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபைனலி அந்த மாதிரி ஒரு தருணம் நடந்திருக்கு. நல்ல படங்கள்
இனிமேல் நீங்கள் நினைக்கிற மாதிரியான படங்கள் உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாரும் முன்னாடியும் பெருமைப்படுற மாதிரி இனிமேல் படங்கள் பண்ணுவேன். அதுக்கு அதை நான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. நன்றி, வணக்கம். இப்போ நீங்கள் இருக்க இந்த ஒரு நேரத்தில் ஒரு அழகான மொமெண்ட்டை உங்களுக்கு மேடையில் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த ஒரு நேரத்தில் லைக் டு கால் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள், அவருடன் இணைந்து சர்வேஷ் ஐஸ்வரி கணேஷ் அவர்களையும் மேடை கிடைக்கிறோம். ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம். நீங்களும் இருக்கும்போது ஜாயின் பண்ண அதோட ஒரு பெரிய ஹாப்பினஸ் எதுவுமே கிடையாது. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்க மதுரை உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவர்களை இருக்கரம் கூப்பி மேடை கிடைக்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். தம்பி சிம்பு அவர்களுக்கும் இந்த படத்தில் நடித்திருக்கும் அவர் தம்பிக்கும், தாடி இல்லாம அவர் தம்பி நான் இது யாருன்னு பார்க்குற அளவுக்கு உங்களுடைய விளம்பரம் வந்த போதே இது யார் சிம்புவா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்தது. அதுவே வெற்றியின் முதல் படி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதில் ஒரு பங்கு கண்டிப்பாக டைரக்டர் கௌதம் மேனன் அவர்களுக்கும், அது மட்டுமல்லாமல் இந்த கதை ஜெயமோகன் அவர்களுடையது என்று கேள்விப்பட்டேன். இந்த தலைப்பு பாரதியாருடையது, வெந்து தணிந்தது காடு எனும் அந்த வரி, அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியமான வரி. தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. அதாவது நெருப்புன்னா அதில் சின்னது பெருசுன்னு கிடையாது, எல்லாமே நெருப்பு தான். அது உங்களை குறிப்பதாகவே நான் நினைக்கிறேன். கௌதம் மேனனின் திறமையை குறிப்பதாகவே நினைக்கிறேன். ஐஸ்வரி கணேஷ் அவர்களின் அன்பை குறிப்பதாகவே நான் நினைக்கிறேன். அவர் என்னை பார்த்து அப்பா மாதிரி அண்ணன் மாதிரி அப்படின்னாரு. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது. ஓ அப்படி ஆயிடுச்சா, ஒருவேளை இன்னும் கொஞ்சம் டை அடிச்சுட்டு வந்திருக்கணுமோன்னு கூட தோணுச்சு எனக்கு. பட் பரவாயில்ல, எல்லாருக்கும் அந்த பொசிஷன் வரும். குழந்தையா பார்த்த சிம்புவே வெள்ளையெல்லாம் வச்சிருக்காரு, நான் வச்சிருந்தேன் இருந்தேன். அவர் சொன்ன மாதிரி என் உயிர்னு சொன்னார் இல்லையா, அதில் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. இந்த இண்டஸ்ட்ரியின் உயிரே நல்ல ரசிகர்கள் தான். அதனால நீங்க பார்த்துங்க, ஒரு தாய்மையுடன் நீங்கள் படங்களை அணுக வேண்டும். அப்பதான் தைரியமா ஐஸ்வரி கணேஷ் போன்றவர்கள் இந்திய அளவில் படத்தை எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இப்பவே ஆசைப்பட்டுட்டார் அவரு. அடுத்த லெவலுக்கு இதை கொண்டு போகணும். இந்த நேரத்தில் லைக் டு கால் டாக்டர் ஐஸ்வரி கே கணேஷ் அவர்கள். இந்த தமிழ்நாடு ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயிண்ட் வாங்கியிருக்காங்க சார். ரொம்ப பெரிய லெவலில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாரு சார். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார் அவர்களுக்கும் அவருடைய சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சார். எஸ்டிஆர் சார் வந்து கமல் சார்கிட்ட கேட்பாருன்னா என்ன ஒரு விஷயம் கேட்பாரு சார்? அது எதுவா வேணா இருக்கலாம் சார். நிறைய விஷயம் இருக்கு கேட்கறதுக்கு. டாப் ஆஃப் த மைண்ட்ல என்ன இருக்கோ டக்குன்னு கேட்டுருங்க சார். உங்களுடைய படங்கள், இவ்வளோ படங்கள்ல ஏதாவது ஒரு படம் நான் நடிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க? நீங்க நிறைய படம் நடிக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஆனா ஏதாவது ஒரு படம் நடிக்கணும்னா என் கூட நடிக்கணும். சார் 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 ரெண்டு பேருமே இங்க இருக்காங்க, ப்ரொடியூசர் இருக்காரு. சார் சார் அத நான் தான் சார் தயாரிக்கணும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இது போதும் சார். இது என்ன மாறி மாறி சீட்டு போட்டுக்கிட்டே இருக்கோம். எப்படி போட்டாலும் ஜெயிக்க போறது எல்லாரும் தான். அதனால சந்தோஷம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. இந்த தருணத்துல படத்தினுடைய டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ இந்த ஒரு நேரத்தில் கௌதம் வாசுதேவ் மேனன் சார், டாக்டர் ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் ஆத்மன் எஸ்டிஆர் அவர்கள் மூன்று பேரும் இணைந்து அந்த அழகான மொமெண்டோவா உலகநாயகன் அவர்கள் கையில் வந்து பிரசன்ட் பண்ண போறாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் கமல் சார். கமல் சார், ஜிவிஎம் சார் இருக்காரு மேடையில். வேட்டையாடு விளையாடு பார்ட் 2 பார்க்க கிடைக்குமா
எதிர்பார்க்கலாமா? எப்போ வரும்? ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பேச்சை எடுத்தாரு. நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இதோ ஸ்கிரிப்டோட வரேன்ட்டு போன ஆளு நடுவில் கோவிட் வந்துருச்சு. அது நடக்க வாய்ப்பு உண்டு. ஸ்கிரிப்ட் நான் இப்படின்னதும் ஒன்று வேற எதுவும் நினைச்சேன். ஸ்கிரிப்ட் சார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜெயமோகன் சார் எழுதிட்டு இருக்காரு சார். வாவ், ஸ்கிரிப்ட் இன் ப்ராசஸ், வொர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப 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 நன்றி சார். அத்தனை பேருக்கும் நன்றி. இந்த ஒரு நேரத்தில் எங்களோட காஸ்ட் அண்ட் க்ரூ அத்தனை பேரும் மேடைக்கு இருக்கிறோம். வெந்து தணிந்தது காடு படத்தினுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே மேடைக்கு வந்துடலாம். இந்த நேரத்திலிருந்து VTK வெந்து தணிந்தது காடு இந்த படம் உங்களுடையது. Thank you for making this event